இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் 5 ரயில்கள் என்னென்ன? இந்த ரயில்கள் வாரத்திற்கு எத்தனை நாட்கள் இயக்கப்படுகிறது? அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்னவென்பதை விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. சம்ஜோதா எக்ஸ்பிரஸ். சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இயக்கப்படுகிறது. 1976 ஜூலை 22ஆம் தேதி தொடங்கிய இந்த ரயில் சேவை புதுடெல்லி, அட்டாரி மற்றும் பாகிஸ்தானின் லாகூர் இடையே இயக்கப்படுகிறது. முதலில் தினசரி ஓடும் ரயிலாக இருந்த நிலையில் பின்னர் 1994 முதல் வாராந்திர இருமுறை ரயிலாக மாறியது. இந்த ரயிலுக்கான டிக்கெட்டை அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி சந்திப்பில் மட்டுமே பெற முடியும். சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டை வாங்குவதற்கு பாகிஸ்தான் விசா இருப்பது அவசியம். மைத்ரி எக்ஸ்பிரஸ். மைத்ரி விரைவு ரயில் இந்தியாவில் கொல்கத்தா மற்றும் வங்காளதேசத்தின் டாக்கா இடையே வாரத்தில் 6 நாட்களுக்கு இருபுறமும் இயக்கப்படுகிறது. கொல்கத்தாவிலிருந்து டாக்காவை அடைய இந்த ரயில் சுமார் 375 கிலோமீட்டர்கள் பயணிக்கிறது. 43 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கொல்கத்தா மற்றும் டாக்கா இடையேயான ரயில் இணைப்பை மேம்படுத்தும் செயல்பாட்டில் இந்த ரயில் இணைப்பு கொண்டுவரப்பட்டது. இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே இயங்கும் முதல் மற்றும் நவீன கால சர்வதேச பயணிகள் ரயிலாக இது கருதப்படுகிறது. கொல்கத்தா ரயில் நிலையத்தில் டிக்கெட்டுகள் ஆஃப்லைனில் கிடைக்கும். இந்த ரயிலில் செக்-இன் செய்ய பயணிகளிடம் செல்லுபடியாகும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பங்களாதேஷ் விசா இருக்க வேண்டும். டார்லிங் எக்ஸ்பிரஸ். டார்லிங் எக்ஸ்பிரஸ் என்பது இந்திய ரயில்வே நெட்வொர்க்கால் வாராந்திர அடிப்படையில் இயக்கப்படும் சர்வதேச பயணிகள் ரயிலின் ஒரு பகுதியாகும். டார்லிங் எக்ஸ்பிரஸின் பயணம் இந்தியாவின் ஜோத்பூரில் உள்ள பகத் கி கோத்தி ரயில் நிலையத்தில் இருந்து மேற்கு நோக்கி பலோத்ராவிலிருந்து ஃபார்மர் மனபாவோ வரை எல்லையை தாண்டி பயணித்து பாகிஸ்தானை சென்றடைகிறது. டார்லிங் எக்ஸ்பிரஸில் ரயிலுக்குள் எந்த பேண்ட்ரி காரும் இல்லை. வெளியிலிருந்து உணவை ஆர்டர் செய்யவும் அவர்களுடன் சில சிற்றுண்டிகளை சாப்பிடவும் பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பந்தன் ரயில். நவம்பர் 2017 பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட பந்தன் விரைவு ரயில் கொல்கத்தாவிலிருந்து இந்தியாவின் டம்டம் மற்றும் பங்கானில் நின்று பின்னர் பெட்ரோபோலில் எல்லையை கடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் கொல்கத்தா மற்றும் குல்னா இடையே இயக்கப்படும் சர்வதேச பயணிகள் ரயில் இது. மைத்ரி விரைவு வண்டிக்கு பிறகு மேற்கு வங்காளத்திற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே இயக்கப்படும் 2வது நவீன விரைவு ரயிலாகும். பாஸ்போர்ட் மற்றும் விசா வைத்திருக்கும் பயணிகள் தங்கள் டிக்கெட்டுகளை கொல்கத்தா ரயில் நிலையம் மற்றும் குல்னா ரயில் நிலையங்களில் ஆஃப்லைனில் பதிவு செய்யலாம். மித்தாலி எக்ஸ்பிரஸ். இது ஒரு சர்வதேச விரைவு ரயில் சேவையாகும். இது இந்தியாவின் 2 நகரங்களான ஜல்பைகுரி மற்றும் சிலிகுரியை வங்காளதேசத்தின் தலைநகரான டாக்காவுடன் ஒவ்வொரு வாரமும் இணைக்கிறது. வங்காளதேசம் சுதந்திர பொன் விழாவை கொண்டாடிய நாளான மார்ச் 2021 அன்று டாக்காவிலிருந்து சுமார் 513 கிலோமீட்டர் புதிய பாதையில் 10 பெட்டிகள் கொண்ட இடைநில்லா பயணிகள் ரயிலை 2 அண்டை நாடுகளின் பிரதமர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தனர். மித்தாலி எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட் வாங்குவதற்கு முன்கூட்டியே செல்லுபடியாகும் விசா மற்றும் பாஸ்போர்ட் வைத்திருப்பது கட்டாயமாகும்.